ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷலாக வந்து ஒரு மோமோஸும் ஒரு எக் பராட்டாவும் தான் செய்ய போகிறோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து முட்டைக்கோஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணது கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. அப்புறம் சிக்கன் வந்து ஒரு 200 கிராம் போல் நல்லா போன்லெஸ்ஸாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி எடுத்து நான் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக மல்லித்தலை. இப்போ இது வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் வந்து மைதா மாவு வந்து 1 கப்பு போட்டிருக்கேன். அதில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, இப்போ கொஞ்சம் எண்ணெய் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு நம்ம பிணைவோம் பார்த்திங்களா, அந்த சாஃப்டில் பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது நல்லா ரெஸ்ட்டில் இதை வச்சிடலாங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. இதை அப்படியே இங்கே வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இது ஸ்டஃபிங்கை வந்து இந்த மாவு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்கணும் பாருங்கள். பார்த்தாவே நம்ம அப்படியே மேலாக கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேன் வச்சாச்சு. வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா பொடியாக, அது உள்ளே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக முட்டைக்கோஸ் போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டாச்சுங்க. போட்டுட்டு இப்போ இது நல்லா வதங்கணும். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கணும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாங்க. இப்போ இந்த காய் மட்டும் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கனை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு அந்த 1 ஸ்பூன் தான் இப்போ ஆயில் ஊற்றி இப்போ இது எல்லாமே போட்டிருக்கோங்க. இன்னும் எண்ணெயே தேவையில்லை. நம்ம அந்த காயிலையும் வெங்காயத்துலேயும் இருக்கிற எண்ணெயே போதும் நம்மளுக்கு சிக்கன் வேகிறதுக்கு. இப்போ அதை நல்லா பாருங்கள், இந்த அளவு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா ஏதோ ஒன்று 3ல் ஏதோ ஒன்று நம்ம சேர்த்திக்கலாங்க. நம்ம வீட்டில் எது இருக்கோ அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனும் சிக்கன் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். காரத்துக்கு இது 2 மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் உள்ளே சேர்க்கல. இப்போ இது நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மாவுலேயும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாம் ஒன்று சேர மிக்சிங் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. இன்னும் 1 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும் எல்லா மசாலாவும் ஒன்று சேர. இப்போ இது வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இறக்கி வச்சுக்கலாம். இந்த பக்கம் மாவும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ மாவில் பாருங்கள், நான் எடுத்திருக்க மாவில் எனக்கு ஒரு 8 உருண்டை பக்கம் எனக்கு வந்துச்சு. இப்போ இந்த மாவை அப்படியே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்து பாருங்கள், மோமோஸ் நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டிஃபன் மூடி எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா நம்மளுக்கு ரவுண்டாக கிடைக்கும். அதனால் இந்த டிஃபன் மூடியில் நல்லா இப்போ அச்சு வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே உள்ளே வந்து அந்த ஸ்டஃபிங்கை வச்சு மோமோஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். டக்குன்னு செஞ்சிடலாங்க. இது மட்டும் நம்ம ரெடி பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு டைம் ஆகும். கடையில் நம்ம சாப்பிட்ற மாதிரியே அருமையான வீட்லேயே வந்து நம்மள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு சுவையான நம்மளுக்கு மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக லைட்டாக ஒரு ஆயில் மட்டும் தேய்ச்சிருக்கேன். தேய்ச்சிட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மோமோஸை 4 நாளாக போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் உள்ளே வச்சு நம்ம இட்லி மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. நல்லா நம்மளுக்கு அந்த ஆவியில் நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்தோன்னே நம்ம பார்க்கலாம். இதை அப்படியே எடுத்து நம்ம குக்கருக்குள்ளே வச்சுக்கலாம். சரி, நல்லா வெந்து வந்தோன்னே நம்ம பார்க்கலாங்க. அடுத்ததாக வந்து நம்ம எக் பராட்டாவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நான் முட்டைக்கோஸ் வந்து ஒரு 200 கிராம் போல் லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கேரட் வந்து ஒரு 3 கேரட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மல்லித்தலை தேவையான அளவு,
இப்போ இந்த பக்கம் சூப்பராக நம்மளுக்கு மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக வந்து நம்ம அடுத்த டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பேன் வச்சாச்சு. வச்சுட்டு ஒரு 1 டீஸ்பூன் போல் ஆயில் உள்ளே ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா காஞ்சதும் எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம், முட்டைக்கோஸு இப்போ எல்லாத்தையுமே ஒவ்வொரு காயாக நம்ம இப்போ எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். இது ரொம்பலாம் வதங்கி வர வேண்டாங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கினாவே போதும். அதிக நேரம் இது வதக்க வேண்டியதில்லை. இப்போ மல்லித்தலையும் போட்டாச்சு, கேரட்டும் இப்போ போட்டாச்சுங்க. போட்டுட்டு இப்போ நல்லா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர பாருங்கள். இந்தளவு வதங்கினாவே போதும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த எக் பராட்டா. புதுவிதமான ஒரு டிஷ்ஷும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எல்லாம் வேலை எடுக்காதுங்க. இப்போ கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டாச்சுங்க. போட்டு இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா அந்த மசாலாவோட மிக்சிங் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம நோன்பு திறந்துட்டு ஆளுக்கு ஒன்று இது சாப்பிட்டாவே போதுங்க. அதிகமாக இதில் காயெல்லாம் இருக்குது. காயெல்லாம் சேர்த்திருக்கனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ப்ரோட்டீனும் இருக்குது. முட்டையும் நம்ம சேர்த்திருக்கோம். இப்போ ஸ்டஃபிங் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அந்த ஒரு முட்டையை வந்து நல்லா இப்போ வேக வச்ச முட்டைங்க. அது தோலை உளிச்சிக்கலாம். தோலை உளிச்சிட்டு இந்த தேங்காய் சிரவியில் நல்லா சொரவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சொரவி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ இது எல்லாம் சேர்த்து அந்த காயோடு நல்லா கலந்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இது இப்படியே கலந்து இது தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்ததாக வந்து இதுக்கு மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. நான் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா பெரிய கிழங்கா நான் வேக வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதை தோல் உளிச்சிட்டு நல்லா சீவுறதில் நம்ம காய் சீவுவோம் இல்லைங்களா, அதில் நல்லா சீவி இப்போ நல்லா சொரவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு நல்லா சொரவி எடுத்தாச்சு. பூ மாதிரி நல்லா சொரவி எடுத்தாச்சு. அது மல்லித்தலை வந்து ஒரு கைப்பிடி போல் போட்டிருக்கேங்க, குட்டியாக கட் பண்ணி. இப்போ இதோட வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்ம சொரவி எடுத்திருக்க அந்த உருளைக்கிழங்கோட மல்லித்தலையும் அதோடு சேர்த்து இப்போ இந்த முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேங்க. அந்த மாவு வந்து இதை நல்லா அடிச்சு விட்டு நல்லா கலக்கிட்டு அதோட அந்த மாவு உள்ளே சேர்த்துக்கிறேன். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதுக்கு எதுவுமே சைடிஷ் எதுவுமே வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். இப்போ 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அந்த மாவு வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கை வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. இது வந்து நம்ம அப்படியே கையில் பிணைஞ்சால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்தாச்சு. மாவு இந்த அளவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவில் நம்ம கரெக்டாக எடுத்து நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துகிட்டு இப்போ அதை நல்லா தேய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக மேலே மட்டும் மாவு தேய்ச்சி இந்த மாதிரி நல்லா ஸ்கொயராக தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ உள்ள ஸ்டஃபிங் ஃபுல்லாக உள்ளே வச்சாச்சுங்க. வச்சுட்டு 4 பக்கமும் நம்ம அப்படியே ரோலாக மடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த அளவு நல்லா மடித்து எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதை அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டான நம்மளுக்கு எக் பராட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதே மாதிரியே போட்டு இப்போ எல்லாமே எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட உடம்புக்கு. பாருங்கள், இந்த அளவு இப்போ நல்லா நம்ம சுட்டு எடுத்தாச்சு. அதே மாதிரியே நான் ஊற்றிருக்கிறது வெறும் 4 டீஸ்பூன் தாங்க. சூப்பராக நம்மளுக்கு இஃப்தாருக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான், நோன்பு திறக்க வேண்டிதான். நான் காலிஃப்ளவர் சில்லி, அப்புறம் பாயசம், பால் பாயசம் வச்சுருக்கோம். இது வந்து மோமோஸ், பேரிச்சம்பழம், அப்புறம் பாயசமும் வச்சுருக்கோங்க. அப்புறம் வந்து எக் பராட்டா,
அப்புறம் லெமன் ஜூஸ் எடுத்தாச்சு, தண்ணியும் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.